ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. இன்றைக்கி நம்ம பாசுமதி ரைஸில் கீர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சுவையாக இருக்கும். அது எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட கேஹெச் கியூட்டி சேனல்ஸ் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். பாசுமதி ரைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் சுவை அதிகமாக இருக்கும். இது ஒரு 2 தடவை வந்து நல்லா அலம்பி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த 1 கப்பு ரைஸ் எதில் அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் வந்து பால் எடுத்துக்கோங்க. காய்ச்சாத பால் தான் எடுத்திருக்கேன். 1 கப் அளவு பாலும் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம குக்கரை மூடிட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுக்க போகிறோம். நல்லா வந்து அது மசிஞ்சு வரணும். நமக்கு இந்த ரைஸ் வந்து நல்லா மசிஞ்சு வரணும். இப்போ 3 விசில் வச்சதுக்கப்புறமா எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி ரைஸை வந்து நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ திருப்பி வந்து என்ன பண்ண போகிறோன்னா பால் தான். ஏன்னா நமக்கு வந்து அந்த பெர்ஃபெக்ட் கீர் கன்சிஸ்டன்சி கிடைக்கணும் இல்லையா? அதுக்காக நான் 1 கப் அளவு திருப்பி பால் சேர்த்துட்டு 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் 2 கப்பு பால் கூடவே சேர்த்துக்கலாம். நான் 1 கப் பாலும் 1 கப் தண்ணியும் சேர்த்துருக்கேன். இது நல்லா வந்து ஒரு 2லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து இதில் வந்து சர்க்கரை சேர்த்துடலாம். அதுக்கு முன்னாடி பாலில் கொஞ்சோன்னு வந்து குங்குமப்பூவை போட்டு எடுத்து வச்சிடுறேன். இந்த வாசனை ரொம்ப சுவையாக இருக்கும். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வந்து இது கொதிக்கட்டும். இப்போ வந்து சுகர் வந்து பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துருக்கேன். 200 ml வந்து கண்டென்ஸ்டு மில்க் வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க் என்கிட்ட இல்லை மேடம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாகவே சுகரே ஆட் பண்ணிக்கலாம். 1 கப்புனால் நீங்கள் வந்து 1 கப்பு சுகர் இல்லைனா 1/4 கப் சுகர் வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்திங்கன்னா இன்னும் சுவை அதிகமாக இருக்கும். நல்லா அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போ வந்து இந்த சாஃப்ரான் மில்கை வந்து ஆட் பண்ணிடலாம். அந்த அரோமா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சேர்த்துட்டு நல்லா கொதி வரட்டும். நமக்கு வந்து அந்த கீர் வந்து கொஞ்சம் திக்காக கிடைக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. இதை வந்து சூடாகவும் சாப்பிட்லாம், நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். இப்போ வந்து வறுத்து வச்ச முந்திரி பாதாமை சேர்த்துட்டு இறக்கிற வேண்டியதான். ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ரொம்ப சுவையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட்டையும் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.